சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை. இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா, இதை பற்றிய சிந்தனைகளும் ஆய்வுகளும் பல்லாயிரம் செய்துவிட்டனர். அந்த இறைவனே அதை நமக்கும் உணர்த்தி விட்டார். சிவபெருமானுடைய வடிவம் 3: அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3 ஆகும். அருவத்திருமேனியையுடைய பொழுது சிவன் எனவும், அருவுருவத்திருமேனியை உடைய பொழுது சதாசிவன் எனவும், உருவத்திருமேனியை உடைய பொழுது மகேஸ்வரன் எனவும் பெயர் பெறுவர். மகேஸ்வரன் 25 வடிவங்களில் அருள் புரிகிறார். மேலும் சரபேஸ்வரர், பைரவர், திரிபாத மூர்த்தி என்று பல்வேறு மூர்த்திகளாகவும் அருள் புரிகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமழபாடியில் இறைவனை பற்றி வர்ணிக்கிறார். சிவனின் உருவமாக நாம் பொதுவாக காணும் உருவத்தை காண்போம். பத்மாசனம். அந்த சிவனே பத்மாசன நிலையில் அமர்ந்திருப்பதை காண்கிறோம். அவனின் ஒளிமிகுந்த கண்கள் 3/4 பாகம் மூடிய நிலையில், இரு புருவங்களுக்கும் நடுவில் நெற்றிக்கண், நெற்றியில் திருநீற்றினால் 3 கோடுகள், செம்மை நிற சடை முடியான். அவன் தலையில் கங்கை ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறாள். பிறையை தலையில் சூடிய பெருமானாயிருக்கிறான். சிவனுக்கு பிடித்த கொன்றை மலரை தலையில் அணிந்திருக்கிறான். உடல் முழுவதும் திருநீற்று கோடுகள், கைகளிலும் கழுத்திலும் உத்ராட்ச மாலை, கழுத்தில் பாம்பு உடுக்கையும் சூளாயுதத்தையும் வைத்திருக்கிறான். விடையாகிய காளை மாட்டை வாகனமாக வைத்துள்ளான். புலித்தோலை இடையில் அணிந்துள்ளான். கைலாய மலையை வீடாக வைத்துள்ளான். நடனத்தை உருவாக்கியவனாய் நடராஜனாயிருக்கிறான். இப்பிரபஞ்ச அதிர்வுகள் யாவையும் கடந்த சலனமில்லாத முகபாவனையோடு நமக்கு காட்சி தருகிறான். இன்னும் 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 நமக்கு புலப்படாத எவ்வளவோ தத்துவங்களை அடக்கியவனாய் நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தந்து அருள் புரிகிறான் எம்பெருமான். எம்பெருமானை வர்ணிப்பதே இப்பாடலின் நோக்கமாகும்.